ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் ஆஃப் டேட்டா மைனிங். டேட்டா மைனிங் ஃப்யூச்சரில் என்னென்ன மாதிரிலாம் வரப்போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு 5 ட்ரெண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மல்டிமீடியா டேட்டா மைனிங். மல்டிமீடியா டேட்டா மைனிங்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் மெத்தட்ஸு. இது வந்து எதுக்காக இது பாப்புலாரிட்டியாக இருக்குன்னா டேட்டா வந்து ஆக்யூரேட்டாக வரும், அதுக்காக தான். இப்போ வந்து டெக்ஸ்ட்டு இமேஜ் எப்படி கொடுத்தாலும் டேட்டா ஆக்யூரேட்டாக வரும். அதான் பார்த்தீங்கன்னா இப்போ நவ்அடேஸ் இஸ் பாப்புலாரிட்டியாக இருக்குது. இது ஃப்யூச்சர்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். It involves extraction of data from different kinds of multimedia sources. இது என்ன பண்ணோம், டேட்டாவை டிஃப்ரெண்ட் மல்டிமீடியா சோர்ஸஸ்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ, டெக்ஸ்ட்டு, ஹைப்பர் டெக்ஸ்ட்டு, வீடியோ, இமேஜஸ் எப்படியா இருந்தாலும் சரி தான். அது ஆடியோ ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, வீடியோ ஃபார்மேட்டில் இருந்தாலும் சரி, இமேஜஸ் எப்படியா இருந்தாலும் அதான் மல்டிமீடியாவில் எல்லாம் சேர்ந்தது தான் இல்லையா. அப்போ தேவையான டேட்டாவை நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி காமிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா எப்படி கன்வெர்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸில் வந்து இது வந்து நமக்கு வந்து கன்வெர்ட் ஆகும். நமக்கு எந்த மாதிரி டேட்டா தேவையோ நமக்கு வந்து அந்த மாதிரி டேட்டா வந்து கன்வெர்ட் ஆகும். இப்போது யுபிக்யூட்டஸ் டேட்டா மைனிங் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது. யுபிக்யூட்டஸ்னால் என்ன அர்த்தம்னா எல்லா இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, எல்லா இடத்துல இருக்கிறது தான் யுபிக்யூட்டஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேட்டா மைனிங் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல வந்துமே இருக்கும். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா திஸ் மெத்தட் இன்வால்வ்ஸ் த மைனிங் ஆஃப் டேட்டா ஃப்ரம் மொபைல் டிவைசஸ் டு கெட் இன்ஃபர்மேஷன் அபவுட் இண்டிவிஜுவல்ஸ். இந்த மெத்தட் மூலிமா என்ன பண்ணலாம், ஒரு மொபைல் டிவைஸில் இருந்து அவங்க டேட்டா, ஒரு இண்டிவிஜுவல் டேட்டா எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம், மைனிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செவரல் சேலஞ்சஸ் வந்து இந்த டைப்பில் இருக்குது. என்னென்னா காம்ப்ளிசிட்டியில் சேஞ்சஸ் இருக்குது, ப்ரைவசி அண்ட் தென் காஸ்ட், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்லைட்டாக சேஞ்சஸ் வந்து இதில் வந்து செவரல் சேஞ்சஸ் வந்து இந்த மாடலில் அதிகமாக வரும் ஃப்யூச்சரில். இந்த மெத்தட் எதுக்காக பார்த்தீங்கன்னா இஸ் எ வேரியஸ் இண்டஸ்ட்ரீஸ் எஸ்பெஷலி இன் ஸ்டடிங் ஹியூமன் கம்ப்யூட்டர் இன்டராக்ஷன்ஸ். ஒரு ஹியூமனுக்கும் கம்ப்யூட்டருக்கும் இன்டராக்ஷன்ஸ் பண்ணணுன்னா அப்போ இந்த மாதிரி டேட்டா மைனிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா மைனிங். டிஸ்ட்ரிபியூட்டர்னால் தெரியும் இல்லையா, எல்லா இடத்துலையுமே பரவி கிடக்கிறது தான், அதிகமாக இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவோம். இந்த டைப் ஆஃப் டேட்டா மைனிங் வந்து பாப்புலராக இருக்குது. ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேட்டா மைனிங், டிஸ்ட்ரிபியூட்டர் டேட்டா மைனிங் தான் யூஸ் ஆகும். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டு ப்ரொவைட் இன்சைட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தம். ஓகேவா, அது தகுந்த மாதிரி கம்பெனி தகுந்த மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் நம்ம வந்து கொண்டு வந்துக்கலாம். நெக்ஸ்ட்டு டேட்டா மைனிங். இன்னொரு ஃப்யூச்சரில் வரக்கூடிய டேட்டா மைனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியல் அண்ட் ஜியோகிராஃபிக் டேட்டா மைனிங். இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ட்ரெண்டிங் டேட்டா மைனிங். இது எதுக்காகனா இப்போ என்விரான்மெண்ட் படிக்கிறோம் இல்லையா, என்விரான்மெண்டல் அண்ட் தென் அஸ்ட்ரானமிக்கல் இருக்கு இல்லையா, ஜியோகிராஃபிக்கல் டேட்டா, இதை பற்றின டேட்டாவை இமேஜஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டேட்டா மைனிங்கை நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்பேஸ்க்கு போகிறாங்க இல்லையா, ஸ்பேஸில் போய் அவங்க வந்து அவங்களுடைய இன்வென்ஷனை கண்டினியூ பண்ணுறாங்கன்னா அப்போ என்ன ஆகும், அப்போ அங்கே இருக்கிற இமேஜஸ்லாம் எதை மூலிமா வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பேஷியல் ஜியோகிராஃபிக்கு டேட்டா மைனிங். அது மட்டும் இல்லாமல் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, இப்போ அமேசான் காடு இருக்குன்னா அந்த அமேசான் காட்டில் வந்து அதை வந்து நம்ம ஸ்கெட்ச் பண்ணி பார்க்குறது. ஓகேவா, என்விரான்மெண்டலில் அதே மாதிரி நிறைய என்னென்ன என்விரான்மெண்டல்லாம் இருக்கோ, ஃபாரஸ்ட்டு சம்மந்தமாக இருக்குது, அந்த மாதிரி டேட்டாவை அந்த மாதிரி இமேஜஸ் கலெக்ட் பண்ணுறது. ஜியோகிராஃபிக்கல் டேட்டானா பார்த்து சேட்டலைட் அங்கங்கே வச்சு எந்தெந்த லேண்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்க்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா மைனிங் வந்து யூஸ் ஆகும். இது வந்து கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நிறைய டெவலப் ஆகும். இந்த மாதிரி டேட்டா மைனிங் பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்காகலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டிஸ்டன்ஸ் அண்ட் டோபாலஜி பொறுத்து ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி டேட்டா மைனிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டைம் சீரியஸ் அண்ட் சீக்வன்ஸ் டேட்டா மைனிங்கு. இதுவான ப்ரைமரி அப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த டைப் ஆஃப் டேட்டா மைனிங்க்கு ஈஸியாக சைக்ளிக்கல் அண்ட் சீசனல் ட்ரெண்ட்ஸு. இது வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி இது ட்ரெண்ட் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ராக்டிஸ் இஸ் ஆல்சோ இஃப் அனலைஸ் ஈவன் ரேண்டம் ஈவெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ரேண்டமாக ஒரு டேட்டாவை கெட் பண்ண போகிறோன்னா அந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி டைம் சீரியஸ் அண்ட் சீக்வன்ஸ் டேட்டா மைனிங்கை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமருடைய பையிங் பேட்டர்ன்ஸு, அவங்க என்னென்னலாம் வாங்குறாங்க, அந்த டைமில் என்ன வாங்குறாங்க, எந்த மாதிரி பொருட்கள் வாங்குறாங்க, அவங்களுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி டைப் ஆஃப்
இந்த மாதிரி டைப் ஆஃப் டேட்டா மைனிங்கை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்யூச்சரில் டேட்டா மைனிங்லாம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.